ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேர்ட் சுவிட்ச் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்க்ரீன் சுவிட்ச் இந்த ரெண்டு சுவிட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர்ட் சுவிட்ச்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க பேசிக் செட்டிங்ஸில் இந்த மாதிரி அதோட டிவைஸ் கேட்குது, டேட்டா டைப் என்ன, மோடு கஸ்டமா, டேட்டா அடிஷனா, சப்ஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டம்னா என்னன்னா எந்த வேல்யூவா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள ஒரு 350 சம்திங் ஏதோ கொடுக்குறீங்க அப்படின்னா இது போயிட்டு லோட் பண்ணிவிடும். சரிங்களா, எந்த வேல்யூவா இருந்தாலும் அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, இதுவே வந்து இந்த மோட்ல டேட்டா அடிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வேரியேஷன், இது வந்து இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த D0ல +1 +2 +3 அந்த மாதிரி ப்ளஸ் ஆகும். சரிங்களா, இப்போ டேட்டா சப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம வந்து ஒன்னொன்னா பார்ப்போம். கஸ்டம்ல நான் வந்து D0ன்னு கொடுத்துட்டு நான் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்ட் வேல்யூல உங்களுக்கு ஒரு 250ன்ற வேல்யூ வந்து லோட் பண்ணலாம். ஸோ இன்னொரு வேர்ட் சுவிட்ச் எடுத்துக்கலாம். இந்த வேர்ட் சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன். ஓகே, D0. இன்னொரு வேர்ட் சுவிட்ச்ல சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா, இங்க வந்து டேட்டா டைப் உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ நீங்க வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா சப்ஸ்ட்ராக்ஷன் வேரியேஷன் ஒன்று ஆகுமா, இல்லை ரெண்டு ஆகணுமா, இல்லை மூணு ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். அப்போ பிஎல்சியில் போயிட்டு ஜிஎக்ஸ் டெவலப்பரில் நான் இங்கே வந்து ஒரு D0ன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் K20 D0. ஸோ D0வோட வேல்யூ மானிட்டர் பண்ணுறதுக்கு சும்மா நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து லேடர் லாஜிக் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்க GT டிசைனரோட சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதோட சிமுலேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, D0வோட வேல்யூ இப்போ வந்து 0ல இருக்கு. நான் இதை ப்ரெஸ் பண்ணதும் 215 லோட் ஆயிடுச்சு பாருங்க. 215 லோட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்றேன். இங்க பாருங்க 251 252 253 இன்க்ரீஸ் ஆகுது. இதை ப்ரெஸ் பண்ணா மைனஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து 1 by 1 ஆகுது. ரெண்டு ஆகணுமா, மூணு ஆகணுமா சொல்லிட்டு நம்ம அங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நான் இதை ப்ரெஸ் பண்றேன். ஸோ எந்த வேல்யூவா இருந்தாலும் அங்க வந்து 250ன்ற கான்ஸ்டன்ட் வேல்யூ லோட் ஆயிடும். பழைய வேல்யூ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்ளேஸ் ஆயிட்டு இந்த இன்புட் கொடுக்குறப்ப இது கொடுத்தீங்க அப்படின்னா 250ன்றது லோட் ஆயிடும். இப்போ நம்ம இங்க வேல்யூ அந்த அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷனோட வேல்யூ மாத்தலாம். நான் வந்து இங்க ரெண்டா வந்து வேரி ஆகணும், இல்ல ஒரு 10 வேரி ஆகும்னு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். இங்க வந்து எனக்கு ஒரு 5 மைனஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துக்கிறேன். இப்போ சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் அடிஷன் பண்றேன். 260 270 280 219 ஆகுது. இப்போ சப்ஸ்ட்ராக்ட் பண்றேன் பாருங்க. 295 290 285 280 275. ஸோ 5 வந்து நம்மளுக்கு கழிச்சுக்கிட்டே வருது. கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஸோ உங்களுக்கு வந்து என்ன நம்பர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் கான்ஸ்டன்டாக வேல்யூ ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டாக வேல்யூ ஃபீட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் சுவிட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு நாம வந்து கோ டு ஸ்க்ரீன் சுவிட்ச் பார்க்கலாம். ஸோ கோ டு ஸ்க்ரீன் சுவிட்ச்னா
இப்போ ஒரு ஸ்க்ரீன் நேவிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது சரிங்களா. ஸ்க்ரீன் நேவிகேஷன். ஸோ ஸ்க்ரீன் நேவிகேஷன்னா என்னன்னா ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நம்ம ஜம்ப் பண்றது ஆர் ப்ரௌஸ் பண்றது இல்லை ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நம்ம போறது இதுதான் வந்து கோ டு ஸ்க்ரீன் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, இன்னொரு ஸ்க்ரீனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் நம்பர் 2 இது பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் நம்மளுக்கு ஒன்று வந்திருக்கு, இன்னொரு ஸ்க்ரீனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் நேம் சாம்பிள் 2 இங்கே 1 2 3ன்னு வச்சுக்கலாம், சம்திங் உங்களுக்கு நேம் எது வேணுமோ கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிமுலேட் பண்ணுறேன். நம்மகிட்ட 3 ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ நான் இதை சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிளாங்காக வருது. நம்மளால வந்து ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்க முடியும், இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போனோம் அப்படின்னா போக முடியாது. ஸோ அது எப்படி போகணும்னா நம்ம இந்த கோ டு ஸ்க்ரீன் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த கோ டு ஸ்க்ரீன் சுவிட்சை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கோ டு ஸ்க்ரீன் சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு ஸ்க்ரீன் சுவிட்ச். ஸோ நம்ம வந்து B3ல இருக்கோம். ஸோ B3ல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கெங்க போகலாம், B3ல இருந்து 3ல இருக்கும். ஸோ 3ல இருந்து நம்ம செகண்டுக்கு போகலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ அப்படின்றப்ப ஸ்க்ரீன் நம்பர் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கும் போகலாம். ஓகே, இப்போ ரெண்டுக்கும் போக முடியும். இந்த தேர்ட்ல இருந்து நம்ம இங்கே தேர்ட்ல இருக்கோம், செகண்டுக்கு போகணும், ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். ஸோ சேம் செகண்ட்ல இருந்தோம் அப்படின்னா எங்கெங்க போனோம், இப்போ நம்ம செகண்ட்ல இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கும் போக முடியும், தேர்ட் ஸ்க்ரீனுக்கும் போக முடியும். ஸோ இந்த இடத்துல கோ டு ஸ்க்ரீன் சுவிட்ச்ல இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் போகும் அண்ட் தென் தேர்டுக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இருக்கும் அப்படின்னா செகண்டுக்கும் போக முடியும், தேர்டுக்கும் போக முடியும். ஸோ இந்த இடத்துல செகண்டு தேர்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேர்டு இருக்கு, இப்போ செகண்ட், இதை வந்து ரெண்டுன்னு மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்ம நேம் கொடுத்துக்கலாம் செகண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு. செகண்ட் ஸ்க்ரீன் இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்க்ரீன். இருக்கு இங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஸ்க்ரீன், தேர்டு. ஸோ இங்க நம்ம தேர்ட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்து வச்சுக்கலாம், உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான் இது. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்க்ரீன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நான் வந்து தேர்ட் ஸ்க்ரீனோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுவிட்சை பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு சுவிட்சை பிளேஸ் பண்ணுறேன். இது வந்து X0ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை நம்ம வந்து தேர்ட் ஸ்க்ரீனில் மூணு சுவிட்ச் வச்சுக்கலாம். இதுதான் வந்து தேர்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சுவிட்ச் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம நேவிகேட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இந்த மாதிரியும் தான் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் நேவிகேஷனும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து டெவலப் பண்ணுவீங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த கோட்டு ஸ்க்ரீன்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா கரண்ட் பேஜில் இருந்து நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் கொடுக்குறப்ப அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜுக்கு ஜம்ப் ஆனதும் சேம் நீங்கள் அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கோட்டு ஸ்க்ரீன்ஸ் வச்சு வந்து கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து வேற ஒரு ஸ்க்ரீனுக்கு ஜம்ப் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சிமுலேட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ப்ரெஸ் பண்ணதும் நம்ம செகண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். இப்போ தேர்ட் ஸ்க்ரீனுக்கு போவோம். இங்கே பாருங்க 3 சுவிட்ச் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து நம்மளால தேர்ட் ஸ்க்ரீனுக்கும் போக முடியும், செகண்ட் ஸ்க்ரீனுக்கும் போக முடியும். ஸோ நான் தேர்ட் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். இப்போ தேர்ட் ஸ்க்ரீன்ல இருந்து செகண்டுக்கும் போகலாம், ஃபர்ஸ்ட்டுக்கும் போகலாம். ஸோ நான் செகண்டுக்கு போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நேவிகேஷன். ஒரு ஹெச்எம்ஐல வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கு போகணும்னா இந்த கோட்டு ஸ்க்ரீனை வச்சு இப்படி தான் நீங்கள் வந்து இந்த சுவிட்சை வச்சு இப்படி தான் வச்சு கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணது இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து என்ன ஆகணும், பேக் போனோமா ப்ரீவியஸ் போனோமா அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஃபிக்ஸ்டுனா நீங்கள் ஒன்று குறுக்கடி ஐ மீன் எப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு நம்பர் கொடுக்குறீங்க கீழே அப்படின்னா அந்த நம்பருக்கு போகும். இதுவே நான் இந்த பேக் கொடுக்குறேன்னா இதுக்கு முன்னாடி என்ன ப்ரீவியஸ், ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்க்ரீன்லேருந்து வந்தீங்களோ அந்த ஸ்க்ரீனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது பேக்குன்னு கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த செகண்ட் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ஸ்க்ரீன். ஓகே, இதுக்கு வந்து ப்ரீவியஸ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் தேர்ட் ஸ்க்ரீன் போகிறேன். தேர்ட் ஸ்க்ரீன் போயிட்டு அகைன் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வரேன். இப்போ நான் அந்த செகண்ட் ஸ்க்ரீனை கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்க்ரீனா இதோட 0ன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கான்ஃபிகர் பண்ணிப்போம். ஓகே, நான் இந்த செகண்ட் ஸ்க்ரீனை இந்த இடத்துல வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். தேர்ட் பேஜில் ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து தேர்ட் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். ஸோ இங்கே செகண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பாருங்கள். அகைன் வந்து ப்ரீவியஸுக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்க்ரீன் கிடையாது, ஜீரோன்றது இல்லை. அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த 1லேருந்து 0 போக முடியல. அதனால ஸோ கீழே டவுன் பண்ண முடியல. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போகலாம். இல்லை இது போகாது, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருக்கோம். தேர்ட் ஸ்க்ரீன் போயிட்டோம், ஆனால் இங்கே வந்து நம்ம செகண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போகாது. நம்ம இங்கே வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஸ்க்ரீன்லேருந்து வந்தீங்களோ அந்த ஸ்க்ரீனுக்கு தான் இது வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த கோட்டு ஸ்க்ரீனில் டிவைஸ்னு இருக்கு. ஸோ இந்த டிவைஸில் நான் என்ன பண்ண போறேன்னா X0 ஆன் ஆச்சுன்னா எனக்கு வந்து இது வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இந்த X0 ஆன் ஆச்சு அப்படின்னா இது வந்து ட்ரிகர் ஆகும். ஸ்க்ரீன் டைப் பேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம இந்த வந்து தேர்ட்ல இருக்கோமா? ஓகே, இப்போ நம்ம சிமுலேட் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்க்ரீன் போகணும். தேர்ட் ஸ்க்ரீனில் எனக்கு x0ன்ற இன்புட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, இது வந்து எனபிள் ஆகும். ஸோ x0ன்ற இன்புட் கொடுத்தா வெயிட் பண்ணுங்க. x0 நான் இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னா ஒரு டிவைஸை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த டிவைஸ் வந்து ஆன்ல இருந்தால் தான் இந்த ஸ்விட்ச் வந்து இந்த பேஜ் வந்து மூவ் ஆகணும் ஆர் நேவிகேட் பண்ண முடியணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இன்டர்லாக் மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிவைஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு பர்டிகுலர் டிவைஸ் பிஎல்சியில் இந்த டிவைஸ் ஆன் ஆனாதான் இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இன்டர்லாக் கொடுக்க முடியும். ஓகேங்களா? எப்பயுமே ஓப்பன் ஆகாம இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும்னா இந்த டிவைஸ் ஆன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்லாக் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்விட்ச் அண்ட் கோ டு ஸ்க்ரீன் நேவிகேஷன். அந்த ஸ்க்ரீன் நேவிகேஷனில் 3 ஆப்ஷன் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு பிக் நார்மலாக ஃபிக்ஸடாக எப்படி போகிறது, ப்ரீவியஸ்க்கு எப்படி போகிறது, ப்ளஸ் டிவைஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.